காலத்தை அழிப்பவன். இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறாங்க, அழிவு. ஆனா ஒரு நாள் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. எல்லாத்தையும் அழிக்கிறவன் உண்மையிலேயே கெட்டவனா? ஒரு குழந்தை பிறக்குது, அவன் பெரியவனா ஆகுறான், ஒரு நாள் முதியவனா மாறுறான். அந்த மாற்றத்தை யார் செய்றாங்க? மனிதனா, சமூகமா, அல்லது கடவுளா? இல்ல, காலம். காலம் கத்தி இல்லாமல் கொல்லும், சத்தம் இல்லாமல் அழிக்கும். ஆனா எல்லாரையும் சமமாக நடத்தும் ஒரே சக்தி. ஒரு பேரரசு ஒரு காலத்துல உலகத்தை ஆண்டுச்சு. இன்னைக்கு மண்ணுக்குள்ள ஒரு பெயர் மட்டும். ஒரு நட்சத்திரம் கோடி வருஷம் எரிஞ்சு ஒரு நொடியில இல்லாம போயிடுது. இதுக்கு காரணம் யார்? காலம். நாம் எல்லாரும் நினைக்கிறோம் அழிவு என்றாலே கெட்டது. ஆனா இயற்கை அப்படியா நினைக்குது? ஒரு விதை அழியாம இருந்தா ஒரு மரம் பிறக்குமா? ஒரு காடு எரியாம இருந்தா புது உயிர்கள் உருவாகுமா? அழிவு இல்லைன்னா புதுசு இல்ல. அதனால்தான் இந்த உலகத்துல அழிப்பவன் தேவையா? இல்ல, அழிப்பவன் அவசியம். சிவன். மக்கள் அவரை ஒரு சிலையாக பார்க்கறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? சிவன் ஒரு மனிதன் இல்ல, ஒரு கடவுள் இல்ல, ஒரு சக்தி. அதனால்தான் அவர் அமைதியா இருக்கார், சிரிக்கிறார், கோபமே இல்ல. ஏன்னா காலத்துக்கு கோபம் தேவையில்லை. சிவன் கையில இருக்கிற திரிசூலம் அது ஆயுதம் இல்ல, அர்த்தம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் கட்டுப்படுத்துற ஒரே சக்தி காலம். அதனால்தான் சிவன் மகாகாலன். சிவன் தலையில இருக்கிற நிலா அது அலங்காரம் இல்ல. நிலா வளரும், குறையும், மறையும், மறுபடியும் தோன்றும். அது கால சுழற்சி. அதன் அர்த்தம், நான் காலத்துக்குள் இல்லை, காலமே என்னுள்ள இருக்கு. சிவன் கழுத்துல பாம்பு, அது பயம் காட்டுறதுக்காக இல்ல. பாம்பு தோலை கழட்டுது, ஆனா அது முடிவு இல்ல, புது வாழ்க்கை. அதே மாதிரிதான் மனித வாழ்க்கை, பூமி, பிரபஞ்சம் எல்லாமே முடிவு இல்லாத சுழற்சி. நாம் நினைக்கிறோம் பிரபஞ்சம் இஸ் இன்ஃபனைட். ஆனா உண்மை, நமக்கு புரியலேன்னு முடிவே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஒரு நாள் பிரபஞ்சம் உருவானது, அது விரிந்தது. ஒரு நாள் அது சுருங்கும், மறுபடியும் உருவாகும். இதைதான் நம்ம முன்னோர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது? பிக் பேங், பிக் கிரன்ச், டைம் டைலேஷன். இது புதுசா? இல்ல, இது எல்லாம் சின்ன சின்ன சின்னங்களா சிவன் கதைகள்ல இருந்துச்சு. மனிதன் ஒரு நாள் கேட்டான், கடவுளை யார் உருவாக்கினார்? அடுத்த கேள்வி, அந்த கடவுளை யார் அழிப்பார்? பதில் ஒன்றுதான், காலம். அதனால்தான் சிவன் உருவாக்குபவன் இல்ல, காக்கிறவன் இல்ல, தண்டிப்பவன் இல்ல, அழிப்பவன். ஆனா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, அழிக்கிறதுக்காக இல்ல, புதுசா உருவாக்க. நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். நம்ம பிரச்சனை பெரியதா தெரியும், ஆனா காலத்துக்கு முன்னாடி அது ஒரு நொடி. நம்ம அகம்பாவம், நம்ம கோபம், நம்ம பயம் எல்லாத்தையும் காலம் சமமாக அழிக்கும். அதனால்தான் சிவன் அமைதியா இருக்கார். ஏன்னா அவர் காலம். இந்த கதை முடிவா? இல்ல, எல்லா முடிவும் ஒரு ஆரம்பம். அழிவு பயமா? இல்ல, அழிவுதான் விடுதலை. அதனால்தான் சிவன் சிரிக்கிறார். ஏன்னா காலம் ஓடிக்கிட்டே இருக்கு, ஆனா உண்மை மட்டும் நிலைத்திருக்கு.